அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தியுள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டினில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பாலிட்டி வீடியோ பார்த்துருப்போங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, மிசா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது? மிசா சட்டம் எப்போ இயற்றியிருக்காங்கன்னா 1971 தான் இயற்றியிருக்காங்க. இந்தியா வங்கதேச போர் நடைபெற்ற ஆண்டும் 1971 தான். 2, மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவைகளின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எது? ஆர்டிகல் 15. அதாவது ஆர்டிகல் 15 படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபரையும் மதத்தாலேயோ இனத்தாலேயோ சாதியாலேயோ பாலினத்தாலேயோ அல்லது பிறந்த இடத்தை வைத்துக்கொண்டு பாகுபாடு காட்ட தடை விதிக்கிறது. எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? ஸோ அடிப்படை உரிமைகளில் முதல்ல சொத்துரிமை இருந்தது. சொத்துரிமை வந்து பார்த்திங்கன்னா 1978 44வது சட்ட திருத்தப்படி வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையிலேருந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை நீக்கிட்டு பகுதி 12ல் வந்து பார்த்திங்கன்னா 307 வந்து ஆர்டிக்கல் 307 வந்து சொத்துரிமையை தற்போது வச்சுருக்காங்க. பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் வந்து 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் பறிப்பதற்காக நிறைவேற்றப்பட்ட சட்டம் 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம் தான் மிக முக்கியமாக அமைகிறது. அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் யார்? அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் பதஞ்சலி சாஸ்திரி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைகள் உட்பட்டது? 1, நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல். 2, நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல். 3, அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல். 4, மத நம்பிக்கைகளுக்கு எதிரானதாக இல்லாமல். இதில் பேச்சு சுதந்திரம் என்பது எந்த நிபந்தனைகள் உட்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல், நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல், அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் ஒன்றை வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3 மட்டும்தான் சரி, 4 இல்லை. 14 வயது கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது என குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஸோ 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், அதாவது தொழிற்சாலையிலேருந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 24. ஆர்டிக்கல் 24. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் எது தவறானது? சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்குண்டான உரிமை, சுதந்திர உரிமை. இங்கே சுரண்டலுக்குண்டான உரிமை வந்து வராது அடிப்படை உரிமைகளில். அதே சமத்துவ உரிமை வரும், அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை வரும், சுதந்திர உரிமை வரும். இப்போ தவறானது ஆப்ஷன் சி தான் தவறு. அரசியலமைப்பு 44வது திருத்தச் சட்டம் 1978 சொத்துரிமையை அப்படின்னு சொல்லிட்டு 3 கூற்று தந்திருக்காங்க. இதில் மேற்கண்ட கூற்றுகள் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இவை அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது, சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக மாற்றியது, அடிப்படை உரிமையிலிருந்து அரசியலமைப்பின் அடிப்படை கூறாக மாற்றியது. அப்போது 44வது சட்ட திருத்தம் 1978னாவே நமக்கு நல்லாவே தெரியும், சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியிருப்பாங்க. மற்ற 2மே தவறாக இருக்கும். அப்போ சரியானது 1 மட்டும்தான் சரி. தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 14 வந்து சட்டத்தின் முன் சமம்னு சொல்லுது. அரசியலமைப்பு பிரிவு 17 வந்து பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு தருதா? தப்பு. தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுகிறது. ஆர்டிகல் 16 தான் வந்து பார்த்திங்கன்னா பொது வேலைவாய்ப்புகள் சம வாய்ப்பு தருதை பற்றி சொல்கிறது. அப்போது இங்கே தவறாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் பாம்பே. அதே 21A என்ன சொல்லுதுன்னா தொடக்க கல்வி பெற உரிமையை குறிப்பிடுகிறது. 26 ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை குறிப்பிடுகிறது. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? ஆர்டிகல் 17. தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யார்? தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் ஆலோசனை குழு.
ஸோ ஆர்டிகல் ரிலேட்டடான இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் ரிலேட்டடான ஆர்டிகளை தெளிவாக படிச்சுக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது? மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்வது ஆர்டிகல் 23. குழந்தை தொழிலாளர் தடை ஆர்டிகல் 24 சொல்லும். மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்யும் ஆர்டிகல் 23. அடுத்த கேள்வி, ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்பதன் பொருள் என்ன? ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்பதன் பொருள் சான்றளித்தல், அதாவது வி கமாண்ட். கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது? கீழ்கண்ட எந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்ததுன்னா கேசவநாதா பாரதி வழக்கில். வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தையுடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எது? வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தையுடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 29ல் 1. அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எவை உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. 3 கூற்று கேட்டிருக்காங்க. அதில் 3ல் எது சரின்னு பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எவை உண்மையானவை? 1. மத, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். 2. அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல். 3. நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல். இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா முதல் 1, 2 மட்டும்தான் சரி, 3வது தவறு. சட்டப்பிரிவு 51AH வகுத்துரைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 51AH என்ன சொல்லுதுன்னா, அறிவியலார்ந்த உளப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம், ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தலை குறிப்பிடுகிறது. அறிவியலார்ந்த உளப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம், ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தலை குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி, இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா பார்ட் 4A தான் இருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்தவரையும் அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா பார்ட் 4A வச்சுருப்பாங்க. அடிப்படை கடமையை பொறுத்தவரையும் 42வது சட்ட திருத்தம் 1976 அடிப்படையில் தான் சேர்த்துருப்பாங்க. முதல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அடிப்படை கடமைகள் இருக்காது. பிறகு ஸ்வரன் சிங் கமிட்டி அடிப்படையில் தான் இந்த அடிப்படை கடமைகளை சேர்த்துருப்பாங்க. இந்திய அரசமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? பார்ட் 4A. இந்திய அரசமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? அடிப்படை கடமையை பற்றி சொல்லக்கூடிய விதி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51A. ஆர்டிகல் 51A. 86வது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 51Aயில் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். இப்போ 86வது சட்ட திருத்தம் மூலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 51Aல சேர்க்கப்பட்ட விதி என்னென்னா, பெற்றோர்கள் தங்கள் 6லிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடிப்படை கடமைகளில் ஒரு விதியாக சேர்த்துருப்பாங்க. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியை வழங்க வேண்டியது பெற்றோருடைய கடமைன்னு சொல்லியிருப்பாங்க 86வது சட்ட திருத்தம் மூலமாக. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்த குழு எது? ஸ்வரன் சிங் குழு. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்த குழு ஸ்வரன் சிங் குழு. அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 1. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51Aயில் கொடுக்கப்பட்டுள்ளது, சரி. 2. 11வது அடிப்படை கடமையை 86வது சட்ட திருத்தம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது, சரி. அறிவியல் மனப்பான்மை வளத்தில் ஒரு அடிப்படை கடமை அல்லங்கிறது தப்பு. அறிவியல் மனப்பான்மை வளத்தில் ஒரு அடிப்படை கடமையாக இருக்கும். அப்போது அடிப்படை கடமைகள் குறித்த தொடர்களில் சரியானது அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு விதி 51Aயில் தந்திருப்பாங்க. 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்த சட்டம் 2002 சேர்த்திருப்பாங்க. அப்போது சரியானது 1, 2 மட்டும் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல? 4 ஆப்ஷனில் எது குடிமகன் கடமைகள்னு பார்க்கலாம். அரசியலமைப்புக்கு ஏற்பு நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடக்கிறது அடிப்படை கடமையாகும். இந்தியாவின் இறைமை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும், இதுவும் அடிப்படை ஒரு குடிமகனுடைய கடமையாகும். தேவைப்படும் போது எல்லா நாட்டை பாதுகாப்பதும்
எல்லாம் தேவைப்படும் போதெல்லாம் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது ஒரு குடிமகன் அடிப்படை கடமையாக இருக்கும். கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமையில் குறிப்பிடப்பட்டிருக்காது. அப்போ அடிப்படை கடமையில் குடிமகனின் கடமை அல்லாதது ஆப்ஷன் டெல்லி தான். ஸோ அடிப்படை கடமைகள் ரிலேட்டடாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள் தான் மறுபடியும் டிஎன்பிசியில் கேட்டே இருக்காங்க. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த குழுனாவே நமக்கு நல்லாவே தெரியும், சொரன் சிங் குழு. அடுத்த கேள்வி, அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரின்னு கேட்டிருக்காங்க. 1. உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது. சரி. தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது. சரி. குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களின் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது. சரி. இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது. இது அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகள் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி. 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51 AKயில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? 86வது சட்ட திருத்தம் 2002 படி 51 AKயில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமையை எது சேர்த்துருக்காங்கன்னா 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பது. 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்ததில் தான் 51 AKயில் சேர்த்திருப்பாங்க. 86வது சட்ட திருத்தம் 2002 படி. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? 1. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் 4ஆம் பாகத்தில் உள்ளது. சரி. 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது. சரி. 2002ஆம் ஆண்டு 82வது சட்டத்தின்படி மேலொரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளதா? நம்ம தெளிவாகவே பார்த்துருப்போம் இதுக்கு முன்பே. 2002ல் 86வது சட்ட திருத்தப்படி தான் அடிப்படை கடமை ஒரு அடிப்படை கடமை 11வது அடிப்படை கடமையாக சேர்த்துருப்பாங்க. இங்கே 82ன்னு இருக்குது. அப்போது தவறானது, அடிப்படை கடமைகள் தவறானது ஆப்ஷன் சி. அதே பொது பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அமல்படுத்தப்பட்டது. சரி. பொது பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அமல்படுத்தப்பட்டது. அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவை எவை? 1. அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்படத்தக்கவை. அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகளாகும். அப்போ அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்படக்கூடியவை. ஏன்னா சட்டத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடாது, நடைமுறைப்படுத்த முடியாது சொல்லுவாங்க. அதை ஜென்ரலாக மக்கள் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கணும். முழுமையாக அந்த அடிப்படை கடமை எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னா சட்டத்தாலனா முடியாது. அப்போது 1 தவறு. அதே அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. சரி. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகளாகவும் உள்ளன. அப்போது அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகள் சரியானது 2, 3 சரியாக இருக்குது. பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது? ஸோ எந்த ஆர்டிகல்ஸ் குடியரசுத் தலைவரை பதவி நீக்க வழிவகை செய்யுதுன்னா ஆர்டிகல் 56ல் 1B மற்றும் 61. ஆர்டிகல் 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்த சொல்லுது. ப்ளஸ் 56ல் 1B குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது. எது? ஆர்டிகல் 56 1B மற்றும் 61. இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர் தனி ஆணை அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது? இந்திய ஒன்றியத்தினுடைய பாதுகாப்பு படைகளின் மீதான உயர் தனி ஆணை அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரிடம் உள்ளன. குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கருதுவோம். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. அவர் இந்த விவகாரத்தின் மேல் முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுகிறார். அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை. குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பு அதிகாரம் ஆகும். அப்போ இதில் குடியரசுத் தலைவர் மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை, இது சரி. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பு அதிகாரம் ஆகும். அப்போ சரியானது 3, 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. 1, 2 தவறாக இருக்குது. குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை அதிகாரம் பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1. சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல் மற்றும்
திருப்புதல் கூடும். 2 பண மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்புதல் கூடாது. 3 அரசியலமைப்பு திருத்த மசோதாவை உறுதி செய்தல், நிராகரித்தல் அல்லது திருப்புதல் கூடும். இதில் குடியரசுத் தலைவருடைய தடுப்பு முறை ஆணை அதிகாரத்தில் சரியானது எதுனா 2 1 2 மட்டும் தான் சரியாக இருக்குது, 3 தவறாக இருக்குது. இப்போ சாதாரண மசோதாக்களை உறுதி செய்யலாம், நிராகரிக்கலாம் அல்லது திருப்பி அனுப்பலாம். அதே பண மசோதாவை உறுதி செய்யலாம், நிராகரிக்கக்கூடும், ஆனால் திருப்பி அனுப்பக்கூடாது. இது 2 மட்டும் தான் தடுப்பு முறை ஆணை அதிகாரத்தில் சரியானது. இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கியிருப்பது. இந்திய குடியரசுத் தலைவருடைய தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கியிருப்பது பாக்கெட் தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை, இடைநீக்க தடுப்பாணை, தகுதி வாய்ந்த தடுப்பாணை. அப்போ இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கியிருப்பது பாக்கெட் தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை, இடைநீக்க தடுப்பாணை. முதல் 3 மட்டும் தான் வரும், தகுதி வாய்ந்த தடுப்பாணை கிடையாது. இப்போ சரியானது தடுப்பாணை அதிகாரத்தில் சரியானது 1 2 3 சரி. குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் டேஸ் உறுப்பினர்களை நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார். ராஜ்யசபையின் மேலவையினுடைய தலைவர் யார்? ராஜ்யசபா அல்லது மேலவையின் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். ஸோ இதனுடைய கண்டினியூட்டியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.